ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு இந்த கேக்கல ஐஏஎஸ் அகாடமி. ஸோ வீடியோவில் நடக்கும் எங்களது மனமாத நடிகர் இட்ஸ் செலக்ட். ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தமிழை பேஸ் பண்ணி நம்ம ஃப்ரீ கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல போட்டுட்டு இருக்கோம். ஆல்ரெடி 3 days பார்த்துட்டோம். இன்னைக்கு பார்க்க போறது 4th கிளாஸ். புரியுதா? இதுல நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இலக்கணம் தான் பார்க்க போறோம். இலக்கணத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே ஆரம்பிச்சு பார்க்கலாம். சரிங்களா? சோ இந்த வீடியோல எவ்வளவு முடிக்க முடியுதோ நம்ம அந்த அளவுக்கு முடிச்சிடலாம். சரிங்களா? வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. புரியுதா? நீங்க நம்ம போடுற வீடியோஸ் பாத்தீங்கன்னா தமிழ்ல கண்டிப்பா 100க்கு 98 எடுத்துடலாம். மேக்ஸுக்கும் போடுவோம் 25 எடுத்துடலாம். ஜிஎஸ்க்கும் போடுவோம் 75க்கு 60 மேல போயிடலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் எல்லாத்துக்குமே ஃப்ரீ கிளாஸ் போடுற யூடியூப்ல ஃப்ரீ கிளாஸ் அந்த ஒரே அகாடமி நம்ம தான் ஃபுல்லா நடத்த போறோம். அதனால ஃபுல்லா பாருங்க. புரியுதா? சோ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். உங்கள்ட்ட ஒரு ரிக்வெஸ்ட், வீடியோ ஃபுல்லா பார்த்த பிறகு சரிங்களா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, சிவில், இசிஇ, ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், சிஎஸ்சி, ஐடி இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியா வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம். அதுல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க 2024ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல கொண்டு போய் நம்ம உட்கார வச்சிருவோம். புரியுதா? கண்டிப்பா நம்ம 2024ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல கொண்டு போய் உங்களை உட்கார வச்சிருவோம். அதனால வீடியோ முடிச்ச பிறகு அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி நம்ம அகாடமில குரூப் 4க்கும் சரி, எஸ்ஐக்கும் சரி கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் டெஸ்ட் குரூப் 4 வந்தீங்கன்னா ஃபீஸ் 699, ஆன்லைன் டெஸ்ட் எஸ்ஐக்கு வந்தீங்கன்னா ஃபீஸ் 999. இதுல வந்தீங்கன்னா உங்களுக்கு 80 டெஸ்ட் பிடிஎஃப் கொடுத்துருவோம். இதுல 70 டெஸ்ட் பிடிஎஃப் கொடுக்க போறோம். ஆன்லைன் கோர்ஸ் வந்தீங்கன்னா இதுல அந்த 80 டெஸ்ட் பிடிஎஃப் வந்துரும். 200க்கும் மேற்பட்ட ரெக்கார்ட் வீடியோஸ் கிளாஸா கொடுத்துருவோம். புரியுதா? ரெக்கார்ட் வீடியோஸ் தான் ஆன்லைன்ல. சோ நீங்க எப்ப ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். ஃபீஸ் வந்து 1999. அதே எஸ்ஐக்கு ஆன்லைன் கோர்ஸ் வந்தீங்கன்னா ஃபீஸ் 2999. புரியுதா? சோ ஜாயின் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம அகாடமி திருச்சியில இருக்கு. சோ ஆஃப்லைன்லயே கிளாஸ் போயிட்டு இருக்கு. திருச்சி ஸ்டூடண்ட்ஸ் நேர்ல வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 2 நம்பர் ஏதாவது நம்பர் கார்டு போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க இந்த 2 நம்பர் கார்டு போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட். சோ ஃபர்ஸ்ட் தமிழ் இலக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப இலக்கணம், இலக்கியம், உரைநடை 3 பாட்டு இருக்கு நமக்கு. அதுல இலக்கணம் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மொத்தமா ஒரு 30ல இருந்து 35 கேள்வி நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு செக்ஷனுமே அப்படிதான். இலக்கணமும் 30ல இருந்து 35, இலக்கியமும் 30ல இருந்து 35, உரைநடையும் 30ல இருந்து 35 கேள்வி நம்ம எதிர்பார்க்கலாம். அப்ப இலக்கணத்துல நம்ம படிக்கிற போறது ஒரு 30ல இருந்து 35 கேள்விகள் கேட்பாங்க. நம்ம போற வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லா அடிச்சிடலாம். புரியுதா? ஆனா கரெக்டா கவனிக்கணும் நீங்க. ரைட். இப்ப இலக்கணம் பொறுத்தவரைக்கும் நம்ம எப்படி நடத்த போறோம்னா, ஸ்கூல் புக் பேசிஸ்ல போறது இல்ல. இலக்கணம் பொறுத்தவரைக்கும் 5 வகைப்படும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. அந்த எழுத்து இலக்கணம் தான் முதல் முடிப்போம். அப்புறம் சொல்லு, அப்புறம் பொருள், அப்புறம் யாப்பு, அப்புறம் அணி. முடிச்ச பிறகு நீங்க ஸ்கூல் புக் எடுத்து பாருங்க, உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். புரியுதா? அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு கரெக்டா நம்ம புரிய வச்சிருவோம். தொடர்ந்து பாருங்க வீடியோவை. இப்ப சொல்லிட்டோம் எழுத்து இலக்கணம். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது எழுத்து இலக்கணம். புரியுதா? சோ எழுத்து இலக்கணம் அப்படின்னு நம்ம பார்க்க போறப்ப எழுத்துக்கள்ல இருந்து ஆரம்பிக்கணும். தமிழ் மொழியில மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? சார் இதெல்லாம் சின்ன பிள்ளைல இருக்குங்க தெரியும் சார்னா பேசிக்ல இருந்து ஆரம்பிப்போம். மொத்தமா தமிழ்ல 247 எழுத்து இருக்கு. அதுல உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 216. உயிர்மெய் எழுத்து 216 எப்படி வந்துச்சு? உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 பெருக்கி 216 வந்திருக்கும். 12 18 216, ஆயுத எழுத்து 1. மொத்தமா 247 எழுத்துக்கள் நம்மள்ட்ட இருக்கு. புரியுதா? அதே மாதிரி நீங்க உயிரெழுத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன? அ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ வரும். அதுல குறில் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அ, இ, உ, ஏ, ஓ. நெடில் எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா ஆவண்ணா, ஈயண்ணா, ஊவண்ணா, ஐயே, அவ்வு, ஓவண்ணா. மொத்தமா 7 எழுத்து வரும். புரியுதா? உயிர் குறில் 5, உயிர் நெடில் 7, மொத்தமா 12 எழுத்துக்கள் வரும். அப்ப உயிர் குறில்னு பார்த்தா 5 எழுத்துக்கள், உயிர் நெடில்னு பார்த்தா 7 எழுத்துக்கள், மொத்தமா 12 எழுத்துக்கள் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா என்ன வரும்? இக்குல இருந்து இன்னும் வரைக்கும் மொத்தமா 18 எழுத்துக்கள் வரும். கரெக்டா? ரைட். சோ உயிர் மெய்யம் இணைந்து நமக்கு என்னது? 216 எழுத்துக்கள் வருது. இப்ப என்ன விஷயம்னா, நான் சொன்னேன் உங்கள்கிட்ட உயிர் குறில் எத்தனை சொன்னேன்? 5ன்னு சொன்னேன். உயிர் நெடில் எத்தனைன்னு சொன்னேன்? 12ன்னு சொன்னேன். சரி, 7ன்னு சொன்னேன். ஏன்னா 5 எழுந்தா முதல்ல 12. இப்ப மெய் எழுத்து 18 இருக்கு. கரெக்டா? அப்ப இந்த 5 18 இருக்குன்னா ஒரு 90, 7 18 இருக்குன்னா ஒரு 126. மொத்தமா தான் 216 உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்கு. இப்ப இந்த 90 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 90 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா உயிர் மெய்யில வரக்கூடிய குறில் எழுத்து. இந்த 126ன்றது உயிர் மெய்யில வர நெடில் எழுத்து. 90ங்கிறது உயிர்மெய் குறில், 126 அப்படிங்கிறது உயிர்மெய் நெடில். அப்ப மொத்தமா உயிர்மெய் எழுத்து எத்தனை இருக்கு? 216 இருக்கு. ஏன்னா உயிர் குறிலே மெய்யெழுத்தையும் பெருக்கினா வரதான் உயிர்மெய் குறில், உயிர் நெடிலையும் மெய்யெழுத்தையும் பெருக்கினா வரதான் உயிர்மெய் நெடில். அப்ப மொத்தம் 216 எழுத்துக்கள் இருக்கு. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அப்படியே கவனிங்க.
ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு எழுத்துக்கள்லாம் ஒரு ஒரு இடத்துல இருந்து பிறக்கும், அதாவது ஒரு ஒரு உறுப்புல இருந்து பிறக்கும். அப்படி பாக்குறப்ப மார்பு, தலை, கழுத்து, மூக்கு. இத பார்த்ததுக்கு முன்னாடி புரியுதா, நமக்கு மெய்யெழுத்துக்கள் மூணா பிரியும். அது என்னன்னா வல்லின மெய்யெழுத்துக்கள், மெல்லின மெய்யெழுத்துக்கள், இடையின மெய்யெழுத்துக்கள். கசட தபர வல்லினம், அங்கன நமன மெல்லினம், எரள வளல இடையினம் சொல்லுவாங்க. அப்ப இந்த கசட தபரங்கிறது வல்லினம், அங்கன நமனங்கிறது மெல்லினம், எரள வளலங்கிறது இடையினம். சோ வல்லினம் மெல்லினம் இடையினமும் இருக்கு, உயிரெழுத்து இருக்கு, உயிர்மெய் எழுத்து இருக்கு, நமக்கு எல்லாமே இருக்கு, ஆயுத எழுத்து முதற்கொண்டு இருக்கு. சோ இந்த பேசிக்ல போய் நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா மார்புல இருந்து நமக்கு வல்லின எழுத்துக்கள் பிறக்கும். இது எக்ஸாம்ல கேட்பாங்க, மேத்ஸ் பாருங்க கூட கேட்பாங்க, புரியுதா? வல்லின எழுத்துக்கள் எங்க இருந்து பிறக்குது? மார்புல இருந்து பிறக்குது. வல்லினம், சரியா? வல்லினம் கசட தபர, கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வார்த்தை. சோ வல்லினம் நமக்கு மார்பு தான் வந்து பாத்தீங்கன்னா அப்படி நெஞ்ச நிமித்திட்டு நடப்போம், கரெக்டா? அப்ப வல்லினம்னா நல்லா பவர்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சுக்கோங்க நீங்க, புரியுதா? வல்லினம்னா பவர்ஃபுல்லா இருக்கும், கசட தபர அது சொல்றப்ப ஒரு கர்ஜிக்கிற மாதிரி இருக்கும், புரியுதா? சரி, அப்ப தலையில இருந்து என்ன சார் பிறக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து எங்க இருந்து பிறக்கும்? தலையில இருந்து பிறக்கும். சோ ஆயுத எழுத்து, ஆயுத எழுத்துங்கிறது தலையில இருந்து பிறக்கும்னு நீங்க நினைச்சுக்கோங்க, புரியுதா? அப்ப கழுத்துல இருந்து என்ன சார் பிறக்கும்? கழுத்துல இருந்து உயிரெழுத்துக்களும் கழுத்துல இருந்து தான் பிறக்கும், இடையின எழுத்துக்களும் கழுத்துல இருந்து தான் பிறக்கும். உயிரெழுத்துக்களும் கழுத்துல இருந்து தான் பிறக்கும், இடையின எழுத்துக்களும் கழுத்துல இருந்து தான் பிறக்கும். ரைட். அப்ப மூக்குல இருந்து எங்க சார் பிறக்கும்னா மெல்லினம். நீங்க மெல்லினம்னா அந்த நம்மன அப்படின்னீங்கன்னா அது மூக்குல இருந்து தான் வரும் அந்த வார்த்தை, புரியுதா? அப்ப மூக்குல இருந்து வர்றது மெல்லினம், கழுத்துல இருந்து வர்றது உயிர் இடையினமோ, தலையில இருந்து வர்றது ஆயுதம், மார்புல இருந்து வர்றது வல்லினம். இதுல இந்த மார்பு மூக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா வல்லினம் நான் அதை கர்ஜிக்கணும்னு சொன்னேன், மார்பு, மூக்கு மெல்லினம், தலை ஆயுதம். அப்ப மீதி இருக்கிறது கழுத்துல வரும் நீங்க நினைச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு, புரியுதா? ஓகேவா? ரைட். இப்ப நெக்ஸ்ட் கவனிங்க. இப்ப நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா மாத்திரை. இந்த மாத்திரை அப்படிங்கிறது ஸ்கூல் புக்ல தனி சாப்டரா கொடுத்திருப்பாங்க. பட் நம்ம இந்த எழுத்திலக்கணம் பார்க்கறப்ப இந்த மாத்திரையை பார்த்து முடிச்சிடலாம், புரியுதா? மாத்திரை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நார்மலா கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. நான் சிம்பிளா புரிய வச்சிடறேன். குறில் எழுத்து எல்லாமே ஒரு மாத்திரைங்க, நெடில் எழுத்து எல்லாமே ரெண்டு மாத்திரைங்க, முடிஞ்சு போச்சு. இப்ப குறில்லாம் ஒரு மாத்திரை நான் சொல்லிட்டேன். அப்ப உயிர் குறிலும் ஒரு மாத்திரை தான், உயிர்மை குறிலும் ஒரு மாத்திரை தான், புரியுதா? உயிர் குறிலும் ஒரு மாத்திரை தான், உயிர்மை குறிலும் ஒரு மாத்திரை தான், புரியுதா? உயிர் நெடிலும் ரெண்டு மாத்திரை தான், உயிர்மை நெடிலும் ரெண்டு மாத்திரை தான், புரிஞ்சா? குறில்னாலே ஒண்ணு, நெடில்னாலும் ரெண்டுங்க. உயிர் குறில்னாலும் ஒண்ணுதான், உயிர்மை குறில்னாலும் ஒண்ணுதான். உயிர் நெடில்னாலும் ரெண்டு தான், உயிர்மை நெடில்னாலும் ரெண்டு தான். அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ண, அதனாலதான் நான் இந்த மாதிரி சொல்றேன், புரியுதா? நெக்ஸ்ட் மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் எல்லாமே அறமாத்திரை, புரியுதா? மெய்யெழுத்து எல்லாமே அறமாத்திரை, ஆயுத எழுத்தும் அறமாத்திரை தான். மெய்யெழுத்தும் அறமாத்திரை, ஆயுத எழுத்தும் அறமாத்திரை, குறில் எழுத்து ஒரு மாத்திரை, நெடில் எழுத்து ரெண்டு மாத்திரை, புரியுதா? நெக்ஸ்ட் அளபெடை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி குறுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அளபெடைனா என்ன, குறுக்கம்னா என்ன அப்படின்னா ஒரு எழுத்து தனக்குரிய மாத்திரையிலிருந்து அதிகமா ஒழிச்சுச்சுன்னா அது அளபெடை. ஒரு எழுத்து தன்னோட மாத்திரையிலிருந்து குறுகி ஒழிச்சா அது குறுக்கம். இப்ப ஒரு மாத்திரை இருக்க எழுத்து ஒரு ரெண்டு மாத்திரையாவோ ஒன்றரை மாத்திரையாவோ அதிகமாச்சுன்னா அது அளபெடை. இதே ரெண்டு மாத்திரை இருக்க எழுத்து ஒன்றரை மாத்திரையாவோ ஒரு மாத்திரையாவோ குறைஞ்சா அது குறுக்கம். இது இன்க்ரீஸ் ஆனா இது டிக்ரீஸ் ஆனா முடிஞ்சு போச்சு. அளபெடை, அளவெடுக்கும், அப்ப அதிகமாகும். குறுக்கம்னா குறுகும், குறையும், முடிஞ்சு போச்சு, புரியுதா? நெக்ஸ்ட் இப்ப நமக்கு அந்த எழுத்திலக்கணம் தானே பார்த்துட்டு இருக்கோம். அந்த எழுத்திலக்கணத்துல ரெண்டு இருக்கு, ஒண்ணு முதல் எழுத்து, ஒண்ணு சார்பு எழுத்து. முதல் எழுத்துன்னு எதை சொல்லுவாங்கன்னா உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. ஆக மொத்தம் இந்த 30 எழுத்துக்களை தான் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, புரிஞ்சிருச்சா? அப்ப முதல் எழுத்துல என்ன வரும்? உயிரெழுத்துல வர 12, மெய்யெழுத்துல வர 18. இந்த 30 எழுத்துக்களையுமே நம்மள்ட்ட முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் அப்ப உயிரெழுத்து மெய்யெழுத்து சொல்லிட்டீங்க, இத முதல் எழுத்துன்னு சொல்லிட்டீங்க. இதனால தோன்றி வரக்கூடிய உயிர்மை எழுத்து ஆயுத எழுத்துனா எங்க சார் இருக்குன்னா அது சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப முதல் எழுத்துக்கள்னா இந்த 30 தான் முதல் எழுத்து. அப்ப சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும். அது நீங்க படிச்சிருந்திருப்பீங்க. அந்த 10 வகை என்னது? உயிர்மை, ஆயுதம், உயிரளப்பெடை. ஆயுதம்னா ஆயுத எழுத்து தான் சொல்றாங்க. உயிர்மை, ஆயுதம், உயிரளப்பெடை, ஒற்றளப்பெடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம்.
இல்ல அந்த அளவடைங்கிறது அதிகமாகிறது, குறுக்கம் போது குறையிறது, முடிஞ்சு போச்சு. இப்ப இந்த 10ஐயும் பார்த்து முடிச்சீங்கன்னா எழுத்து இலக்கணம் அப்படிங்கிறது டோட்டலா கம்ப்ளீட் ஆயிரும். இந்த 10ஐயும் பார்த்து முடிச்சா எழுத்து இலக்கணம் அப்படிங்கிறது டோட்டலா கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேவா? ரைட். இப்ப இந்த சார்பு எழுத்து 10 வகைன்னு சொன்னேன்ல, அதுல உயிர்மை எழுத்தை பத்தியும் ஆயுத எழுத்தை பத்தியும் பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம். புரியுதா? அடுத்த கிளாஸ்ல இதோட கண்டினியூஷன் அப்படியே பார்க்கலாம். புரியுதா? சோ உயிர்மை எழுத்தை ஃபுல்லா டீடைலா பார்த்துடலாம். சோ உயிர்மை எழுத்து டீடைலா பாக்குறப்ப இது என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, உயிர்மை எழுத்தா இறங்கி போன எல்லாருக்கும் தெரியுமே, இதுல என்ன விஷயங்கள் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நான் ஆடி சொன்னேன் உயிர்மை குரில் அப்படின்றது 90 எழுத்து, உயிர்மெயில வரக்கூடிய நெடில்ன்றது 126 எழுத்து. ஏன்னா உயிர் குறிலும் மெய்யும் சேர்ந்தா உயிர்மை குறில், உயிர் நெடிலும் மெய்யும் சேர்ந்தா உயிர்மை நெடில். அப்ப I18 90, 7 12 120 சொன்னேன். இப்ப இதுலயுமே பிரியும் பாருங்க. எப்படின்னா, நமக்கு தெரியும் வல்லினம், மெல்லினம், இடையினம், மெய்யெழுத்து இருக்கு. இப்ப நல்லா யோசிங்க, உயிரெழுத்து பொறுத்த வரைக்கும் குரல் நெடில்னு 2 இருக்கு. அதனால அதை சார்ந்து வரக்கூடிய இந்த உயிர்மை எழுத்து இப்படி 2ஆ பிரியுது. சேம் டைம் மெய்யெழுத்து 3ஆ பிரியும்ல, மெய்யெழுத்து 3ஆ பிரியும்ல. அப்ப அந்த மெய்யெழுத்து 3ஆ பிரியுறப்பயுமே அதை சார்ந்து வரக்கூடிய உயிர்மை எழுத்து ஒரு 3ஆ பிரியும். சோ உயிர்மை எழுத்து மொத்தமா 216. அதுல வல்லின உயிர்மை எழுத்து அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு 72, இடையின உயிர்மை எழுத்துன்னு கேட்டாங்கன்னா ஒரு 72, மெல்லின உயிர்மை எழுத்துன்னு கேட்டாங்கன்னா ஒரு 72. புரிஞ்சுச்சா? இந்த காமனா வல்லின உயிர்மை 72, இடையின உயிர்மை 72, மெல்லின உயிர்மை 72, மொத்தமா 216. இப்ப இது ஒண்ணு ஸ்பிட் ஆகும். எப்படின்னா, வல்லின உயிர்மை குறில், வல்லின உயிர்மை குறில் அப்படின்னா மொத்தமா உயிர்மை குறில் எவ்வளவு? 90. அதுல வல்லின உயிர்மை குறில் எவ்வளவு இருக்கும்னா 30 தான் இருக்கும். அப்ப நீங்க எப்படி நம்ம யோசிக்கணும்? வல்லின மெய்யெழுத்துக்கள் 6, உயிர் குறில் 5. அப்ப அதை சார்ந்து வரக்கூடிய வல்லின உயிர்மை குறில் 30 தானே வரும், முடிஞ்சு போச்சு. சேம் டைம் மெல்லின உயிர்மை குறில் எவ்வளோ? 30. இடையின உயிர்மை குறில் எவ்வளோ? 30. சோ 30 90. சேம் டைம் வல்லின உயிர்மை நெடில் எவ்வளவுனா 42, மெல்லின உயிர்மை நெடில் எவ்வளவுனா ஒரு 42, இடையின உயிர்மை நெடில்னா ஒரு 42. அப்பதான் அந்த 30 42 சேர்த்து வல்லின உயிர்மைனா 22 வந்துருது. அது குறில். இப்ப இது குறில நெடில்னு பிரியுது. புரியுதா? சோ வல்லின உயிர்மைனா 22ங்க. அதுல வல்லின உயிர்மை குறில் 30 வரும், வல்லின உயிர்மை நெடில் 42 வரும். சோ 30 30 30 42 42 42. எக்ஸாக்ட்டா ஏதாவது பர்టిక్యులரா கேட்டாங்கன்னா கரெக்ட்டா உங்களுக்கு போட தெரியணும். சோ வல்லின உயிர்மை எழுத்துன்னு கேட்டா 72ங்க. வல்லின உயிர்மை குறில்னு மென்ஷன் பண்ணா 30. சோ உயிர்மை எழுத்து பிரிச்சு மென்ஷன். இவ்வளவுதான். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் ஆயுத எழுத்தை பார்த்தரலாம். ஆயுத எழுத்துல என்ன பார்க்கணும்னா, ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. ஆயுத எழுத்து எங்கெங்கெல்லாம் அப்பியர் ஆகும், ஆயுத எழுத்துக்கு இருக்கக்கூடிய வேறு பெயர்கள் படிச்சா போதும். ஏன்னா ஆயுத எழுத்துக்கான வேறு பெயர் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. அப்ப எதெல்லாம் ஆயுத எழுத்துக்கு மற்ற பெயர்கள், வேறு பெயர்கள், ஆயுத எழுத்தை எப்படிதான் சொல்லி அழைப்பாங்க அப்படின்னா தனிநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பண்ணிங்கதான் கூட்டமா வரும், சிங்கம் சிங்களா வரும் ஒரு மூவி டைலாக் கூட இருக்கு. அந்த மாதிரி உயிரெழுத்து 7 இருக்கு, மெய்யெழுத்து உயிரெழுத்து 12 இருக்கு, மெய்யெழுத்து 18 இருக்கு, உயிர்மெய் எழுத்து 216 இருக்கு, ஆயுத எழுத்து 1 தான் இருக்கு, சிங்கிள். சோ தனிநிலை அப்படின்னு தனியா இருக்குல்ல, தனிநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. முப்புள்ளின்னு சொல்லுவாங்க. காரணம் இதானே ஆயுத எழுத்து 3 புள்ளி. சோ அந்த முப்புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. முப்பார் புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. கேடயம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அக்கேனம், அக்கனா அப்படின்னு போல, இது அக்கனாப்பான் போல, அதுக்கு கரெக்டான பேரு அக்கேனம். இது அக்கும் போல சொல்றப்ப இதை இக்கு அக்கும்பிங்க, அதாவது அக்கேனம் அப்படின்றது. புரியுதா? அடுத்து புள்ளின்னு சொல்லுவாங்க, ஒற்றுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது ஒற்றை எழுத்து, ஒரே எழுத்துனால ஒற்றை எழுத்து. புரியுதா? இதெல்லாமே ஆயுத எழுத்துக்கான வேறு பெயர்கள். அதே மாதிரி ஆயுத எழுத்து எப்படி அப்பியர் ஆகும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ரூல் இருக்கு. ஆயுத எழுத்து தனக்கு முன்னாடி, இங்க பாருங்க, ஆயுத எழுத்து என்ன பண்ணும்னா தனக்கு முன்னாடி உயிர் குறில பெற்று வரும். நீங்க எந்த ஆயுத எழுத்து வர சென்டென்ஸ் எடுத்து பார்த்தாலும், ஒரு வேர்ட் எடுத்து பார்த்தாலும் அதுக்கு முன்னாடி உயிர் குறில் தான் அப்பியர் ஆயிருக்கும். சேம் டைம் ஆயுத எழுத்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்து வரும். அந்த
அந்த உயிர்மை எழுத்து எங்க வேணாலும் இருக்கலாம். இப்படிதான் ஒரு ஆயுத எழுத்து அப்பேரே ஆயிருக்கும். இந்த ரூல் தான் ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்துக்கு முன்னாடி எந்த எழுத்து வரும்னு கேட்பாங்க, உயிர்க்குறியல். ஆயுத எழுத்துக்கு பின்னாடி என்ன வரும்னு கேட்பாங்க, உயிர்மை எழுத்து. எக்ஸாம்பிள் எக்கு, அது படிக்கிறோம்ல. ஆயுத எழுத்துக்கு முன்னாடி உயிர் குரல் தான் வந்து பாருங்க. ஏகு ஆதுன்னு கூட வர மாட்டேங்குது. ஏன்? உயிர் குரல் தான். உயிர் எழுத்து கூட இல்ல, உயிர் குரல் தான் முன்னாடி வரும். பின்னாடி உயிர்மை எழுத்து வரும். ஆயுத எழுத்துக்கு முன்னாடி உயிர் குறில், ஆயுத எழுத்துக்கு அப்புறமா உயிர்மை எழுத்து. இதுதான் ஆயுத எழுத்துக்கான ஃபார்மேட். ஆயுத எழுத்துக்கான ஃபார்மேட், ஆயுத எழுத்துக்கான வேறு பெயர்கள் முடிஞ்சு போச்சு. நம்ம இந்த கிளாஸ் என்ன பார்த்திருக்கோம், இலக்கணத்தோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம், 5 வகையை பார்த்தோம், எழுத்து இலக்கணம் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். அதுல முதல் எழுத்து ஃபுல்லாவே முடிச்சிட்டோம். சார்பு எழுத்துக்கள் வரப்ப அதுல 10 வகை, அதுல உயிர்மை எழுத்தை முடிச்சிட்டோம், ஆயுத எழுத்தை முடிச்சிட்டோம். இதுல மீதி 8 வகைகள். பின்னால வரக்கூடிய சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம், இது இல்லாம இலக்கியம், உரைநடை எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், வரப்போற கிளாஸஸ்ல பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வரப்போற குரூப்போட தட்டி தூக்கம் தான் ஒரே நோக்கமே நமக்கு, புரியுதா? ஸோ பார்க்கலாம். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம அகாடமில கிளாஸஸும் போயிட்டு இருக்கு, ஓகேவா? இது ஃபீஸ் வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 2 நம்பர் ஏதாவது நம்பர் கான்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.